மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மக்கள் தொகை கணக்கீடு எடுத்த பிறகு டீலிமிட்டேஷன் செய்த பிறகுதான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த டீலிமிட்டேஷன் இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து குழப்பி அதை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உள்ளே மறைத்து கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த தொகுதி மறுவரையறை என்பது தென் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுவும் எந்த நடைமுறையில், எந்த அடிப்படையில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுகிறோம் என்பதையும் அவர்கள் தெளிவாக்கவில்லை. அந்த மசோதால தெளிவாக்கல. இப்பொழுது கூட நேரம் கடந்து விடவில்லை. மாநிலங்களை கலந்தாலோசிக்கலாம், மாநில முதலமைச்சர்களை கலந்தாலோசிக்கலாம், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இதில் உள்ள பிரச்சனைகளை தெளிவாக்கலாம். அதற்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் பிரதமரும் பாஜகவும் இரட்டை வேடம் போட்டு இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.